இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 131 நாம பார்க்க போறோம். ஜிராயா இந்த எதிரிக்கு எதிரா நார்மலா போன வேலைக்காவது ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கணும் பாரு காமாகென் கிட்ட. பெயின் முன்னாடி வரவும் ஜிராயா நான் என்னோட மரியாதைக்குரிய சேஜ் மோட யூஸ் பண்ண போறேன் பாரு. காமாகென் ஷாக் ஆகும். அதேதான், ரெண்டு பெரிய துறவிகளை சமன் பண்ண போறேன். இப்படி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமன் பண்றதுக்கு அதிக டைம் எடுக்கும். அது வரைக்கும் நான் என் கையை ரிலீஸ் பண்ணாம இருக்கணும். அதுக்கான டைம் நீ தான் எனக்கு கொடுக்கணும். கொன நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், சரி விகாரமானவன் தான், நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கும் காமாகென். பெயின் அந்த பெரிய ஸ்னேக் டெயில் இருக்க கெமலியானோட நாக்குல நிப்பான் இல்லையா, அது அவனை மொத்தமா ஒழுங்கிட்டு மறைஞ்சிட்டான். தொல்லையா போச்சு. எப்படி இப்படிப்பட்ட கிரியேச்சர்ஸ் அவனுக்கு கிடைக்குது? இப்ப வேற அவன் மறைஞ்சிட்டான். தடுத்து சண்டையிடுற கலைகளை தான் கையாளணும் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், காமாகென் இவனோட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஜிராயா டெங்காய் பெரிமீட்டர் பேரியர் பண்ணுவாரு. நினைச்சு பார்த்தா இந்த பேரியர் நின்றுச்சோ அதோட பவுண்டரிக்குள்ள ஊடுருவ ட்ரை பண்ணா சென்ஸ் பண்ணி அலர்ட் பண்ணிரும். அதான் விஷயம்னா அப்படின்னு பெயின் சொல்லும் போது ஜிராயாவை காட்டுவாங்க. பெயின் இன்னொரு அனிமலை சமன் பண்ணிருப்பான். அவன் பேரியரை பார்த்துட்டு வெறித்தனமான மிருகத்தை இறக்கி விட்டுருக்கான் அப்படின்ட்டு ஜிராயா காமாகெனை கூப்பிடுவோம். சரி விகாரமான நான் கிளம்புறேன் அப்படிங்கும். 3 தலையுள்ள அந்த கிரியேச்சரை கையில் இருக்க வெப்பன் மூலமா தடுத்துரும். நல்லா ஸ்கில்ட் ஆயிட்டு அப்படின்பாரு ஜிராயா. இல்ல நான் விகாரமானவன் தான். திடீர்னு பார்த்தா 3 தலை இருக்கு. அந்த மிருகம் 3ஆவே பிரிஞ்சிரும். அந்த வெப்பன் நடுவ மாற்ற மிருகம் பண்றாங்க பார்த்துட்டு ஜிராயா என்ன கருமண்டாதுங்கிற மாதிரி பாப்பாரு. அட்டாக் ஒவ்வொன்றும் வெறித்தனமா வச்சுக்கிட்டே இருக்குங்க. அதோட கவுன்ஸும் எச்சாயிட்டே இருக்கும். காமாகென்னும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் முன்னாடி வச்ச அட்டாக்ல ரத்தம் வந்திருக்கும். லீட் ஆயிட்டே தான் இருக்கும். காமாகென் ரிப்பீட் பண்ண திரும்ப வருங்க. காமாகென் ஒன்னொன்னா காலி பண்ணிக்கிட்டே போகும். மேல கம்பியை பிடிச்சிட்டு நிக்கும் போது ஜிராயா நல்லாதான் சண்டை போடுறேன், ஆனா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கட்டும் பாரு. காமாகென்னோட கையில இருந்தே ரத்தம் வரும். ஆனா நான் தான் விகாரமானவனாச்சே. நீ ஒவ்வொரு தடவையும் அதை அடிக்கும் போது அது மல்டிப்ளை ஆயிட்டே போகுது. இது என்னன்னு கூட தெரியல. சுய பிரதிபலிப்பு சமனிங் ஜுட்சுவுக்கு கட்டுப்பட்ட நாய்களா அப்படின்னு கொஸ்டின் பண்ணிட்டு, இப்போதைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு நகர்றதுதான் நல்லது. ஒரே சமயத்துல ஒரு நாயை கொள்ளலாம், எல்லாத்தையும் ஒரு சின்ன பிளேஸ்க்கு வர வைக்கணும் அப்படின்னு ஜிராயா சொல்லவும் காமாகென் சரிங்கும். ஜெயன் கெமிலியானையும் அதோட வாய்க்குள்ள ஒளிஞ்சிருக்க பெயினையும் ஜிராயா சென்ஸ் பண்ணிடுவாரு. ஜிராயாவோட கைகளை பார்த்துட்டு அதுதான் அந்த ஜுட்சுவுக்கு தேவையானதா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவான். ஜிராயாவை தாண்டி அந்த டாக் வேற பக்கமா போகும். அப்பாடா டைம் கிடைச்சதேன்னு ஜிராயா திங்க் பண்ணும் போதே பின்னாடி ஒரு டாக் வந்துரும். தாண்டி போனா அந்த டாக் இந்த வழியாவே வந்துரும். சுத்து போட்டுருங்க, ஸ்பிளிட் அப் ஆகி சண்டை போட போதுன்னு நினைக்கிறேன் பாரு. ஜிராயா சொன்ன மாதிரி அட்டாக் பண்ண வருங்க. எல்லாத்தையுமே தடுத்துரும் காமாகென். மேல இந்த அட்டாக் நடக்குதுன்னு சொல்லுவாரு. டக்குன்னு காமாகென் மேல ஜம்ப் ஆயிரும். எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமா ஜிராயா இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. நான் என் பெஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படிங்கும் காமாகென். அதுக்கு பிரிஞ்சுட்டே இருக்க போதுன்னா நம்ம எவ்வளவுதான் அட்டாக் வச்சாலும் அது நம்மளோட எனர்ஜியை மட்டும் தான் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஜிராயா சொல்லிட்டு இருக்கும் போது வந்திருக்குங்க. ஆல்ரெடி வந்துருச்சுங்க அப்படின்னு செம கடுப்பா பாரு. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. திரும்பி காமாகெனை பார்க்கும் போது எல்லா டாக்ஸுமே சுத்தி வர கடிச்சிருக்கும். காமாகென்னால நகரவே முடியாது. எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும். நான் கொஞ்சம் விகாரமானவன் தான் கீழே விழுந்துரும். ஜிராயா காமாகென் மேல ஏறிட்டு கையை ரிலீஸ் பண்ணிடுவாரு. உன்னால நகர முடியலனா என்னால 2 கிரேட் சேஜஸ் சமன் பண்ண முடியாது. அதனால இதை கிவ் அப் பண்ணிடுறேன். ஆனா ஆச்சரியமா இருக்கு, இத்தனை கூட்டம் இருக்கே அப்படின்னு சிரிச்சுட்டு, ஆனா மான் மியோபோக்கோட கிரேட் டோட் கிட்ட அது வேலைக்கு ஆகாது. நீங்களே ஸ்நாக்ஸ் மாதிரி அவ்வளவுதான் அப்படின்ட்டு டோடோட வயிற்றுக்குள்ள சமன் பண்ணிடுவாரு. எல்லா டாக்ஸும் மாட்டி செத்துருங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹானர்ட் சேஜ் மோட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. பெயினை காட்டுவாங்க. டாக்ஸோட சேர்ந்து அவரோட பிரசன்ஸும் இல்ல. எஸ்கேப் ஆயிட்டான் போலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நல்லா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா மேல இருப்பாரு. நாகட்டோ இந்த விஷயத்துல நீ புரியும் தான் அட்டாக் வைக்கிறதுனே வந்து மாட்டிருக்கியே அப்படின்னு ஜிராயா சொல்லவும், காமாகென் அந்த கேமலியனோட கழுத்தை சேர்த்து பிடிச்சிரும். டிசப்பியர் ஆயிரும். அதுவும் ஷேடோ போனான்னு ஷாக் ஆவாரு. பெயின் அது மட்டும் கிடையாது, சமனிங் ஜுட்சுவும் சேர்ந்துதான் பார்த்தா வினோதமான பறவை பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண வரும். செம கடுப்பாவாரு ஜிராயா. இது நல்லதுக்கே இல்லைன்னு கையை ரிலீஸ் பண்ண வரும்போது காமாகென் அந்த அட்டாக்கை தடுக்கிறது ட்ரை பண்ணோம். இருந்தாலுமே அடிபட்டு பறந்து போய் விழுந்துடும். ஜிராயா காமாகென் கத்துவாரு. அந்த பறவை ஜிராயாவை அட்டாக் பண்ண வரவும் தவதறிக்க ஓடுவாரு. ஜெயன் ட்ரில் பீக்டு பேர்ட் கிரீன் எக் பாம்ஸ் போட்டு போகும். அந்த அட்டாக்ல இருந்துமே எஸ்கேப் ஆகி ஓடுவாரு ஜிராயா. விடாம அந்த பறவை துரத்திக்கிட்டே வந்து அந்த கிரீன் எக் பாம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவாரு. இந்த பறவை கிட்ட இருந்து தப்பிக்க அந்த பறவை பூர முடியாத இடத்துக்குள்ள போந்துருவாரு. அந்த பறவை ஜிராயா எங்க எக்ஸிட் ஆவாரோ அந்த பிளேஸ்க்கு போகும். ஜிராயா மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கும் போது அது பார்த்தா ஷேடோ க்ளோனா இருக்கும். பேக் சைட்ல இருந்து ஃபைவ் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஜிராயா அந்த பறவையோட கதையை முடிச்சிருவாரு. ஜிராயா அதோட கதையை முடிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது பேக் சைட்ல இருந்து சமனிங் ஆகும். என்னடா அது ஒண்ணுக்கு எடுத்து இன்னொன்னு வந்துகிட்டே இருக்குதுன்னு பாப்பாரு ஜிராயா. ஜெயன் ட்ரைனோ வந்திருக்கும். இதை முடிக்க முடியாது, ஆனா அது வேற வந்துகிட்டு இருக்கே அப்படின்ட்டு ஜிராயா எஸ்கேப் ஆவாரு. ட்ரைனோ செம ஃபாஸ்டா வரும். என்னடா இவ்வளவு வேகமா வருதுன்னு பாக்குறதுக்குள்ள அட்டாக் வைக்க வந்திருக்கும். ஜிராயாவை கண்ண மூடி நிற்பாரு. அட்டாக் ஸ்டாப் ஆயிருக்கு. என்னடா பார்த்தா காமாகென் தடுத்திருக்கும். சாரி நான் ரொம்ப லேட் பண்றல அப்படின்னு ஜிராயா அவரோட கையில வெளிச்சம் தெரியுதா. ட்ரைனோ கூட இருந்தது பாத்தீங்கன்னா ஜிராயாவோட க்ளோனா தான் இருக்கும். காமாகென் செம டயர்டா இருக்கும். ஜிராயா முதல்ல இதெல்லாம் பண்றவன அட்டாக் பண்ணி ஆகணும்
அதுக்கு முதல்ல நான் அவனை பாக்கணுமே அப்படின்ட்டு ஜிராயா காமா கேன் கிட்ட இங்க நடக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகலையான்னு சொல்லி கேட்பாரு. காமா கேன் எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் விகாரமானவன்றனால எனக்கு அது புரியாது அப்படின்னு காமா கேன் சொல்லவும் ஜிராயா மனசுக்குள்ள சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேக்ஸோட அதே கண்கள் தான் அவனுக்கு இருக்கு. நான் சொல்லி கொடுத்த ஜுட்சுல மாஸ்டர் பண்ணதுன்னு மட்டும் இல்லாம சக்கரா நேச்சர் 6 இருக்குன்னா அந்த 6 எபிலிட்டியுமே பண்ணி காமிச்சான். இத வெறும் ஒருத்த மட்டும் பண்றான்ங்கிறது யாருமே கேள்விப்படாத ஒண்ணு. எல்லா முக்கியமான நெஞ்சுட்சும் அவனுக்கு தெரியும். எல்லாத்தையுமே 10 வயசுலயே அவன் மாஸ்டர் பண்ணிட்டான். ஆனா ஏன் எதுக்காக அவன் சமனிங் ஜுட்சு மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு எதிரா? நான் நேரடியா முதற்கு இது இருக்குன்னு நினைக்கிறானா அப்படின்ட்டு கடுப்பாவாரு. ஜெயண்ட் டாக்ஸ் அட்டாக் பண்ண வரும். ஜிராயா காமா கேன் கிட்ட போதுமான அளவு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன், வீட்டுக்கு போங்கன்றவாரு. நன்றி சொல்லிட்டு கிளம்பிரு காமா கேன். டாக்ஸ் டைரக்டா ஜிராயா மேல ஹிட் வச்சிருக்கோம். செவுத்து உடச்சிட்டு போவாங்க. பெயின் கதை முடிஞ்சிருச்சாங்க மாதிரி பாப்பா. திடீர்னு பார்த்தா ஆக்ஸ் ரிப்பீட் ஆகி பறந்து வந்து மறந்து போயிடும். டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு சைலண்டா இருக்கும். ஜிராயா வச்ச அட்டாக்ல டனல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். இவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல எதுக்கு எங்களை சமன் பண்ற? குண்டால காண்டாக போறான் அப்படின்னு ஷீமா சொல்லவும், ஏமா நேச்சுரலாவே ஜிராயா பாய்க்கான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு புக்கசாத்து சொல்லவும், வாய மூடுப்பா அப்படின்பாங்க ஷீமா. ஜிராயா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில புக்கசாக்கு அண்ட் ஷீமாவை கூப்பிட்டதுக்கு மன்னிப்பு கேட்பாரு. புக்கசாக்கு இந்த பாம்பு எடுக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவேன், லேடிஸ்க்கு மத்தியில இது என்ன அன்பாப்புலர் ஆக்கிடும் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கவும், பர்டிகுலரா எதுவும் இல்ல, என்னோட எதிரி கிட்ட ரினேகான இருக்கு அப்படின்னு ஜிராயா சொல்லவும், சிக்ஸ் பேக்ஸோட கண்களான்னு சொல்லி கேட்பாங்க ஷீமா. நிஜமாலுமே ஒருத்தர் இருக்கானா அப்படின்னா கரெக்டான சாய்ஸ் தான் எடுத்திருக்கு அப்படின்னு ஃபோக்கஸாக்கு. 3 பேரும் வெளியே வருவாங்க. பார்க்கவே பொல மாசா இருக்கும். ஜிராயா கிட்ட நீ சுயமா சேஜ் மோடுக்கு போக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லவும், உங்க கூட கம்பேர் பண்ணா நான் குழந்தை, அதனால உங்களோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு ப்ளீஸ் பண்ணி கேட்பாரு ஜிராயா. ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு ஜிராயா ஜம்ப் பண்ணி வந்து நிப்பாரு. தக்காளி 6 பாரா இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த 2 தவறை சமன் பண்றதுதான் இத்தராக்க போறா இல்ல. சென்சேவுமே கொஞ்சம் மாறி இருக்காரு. பரோச்சி மாறுவோ ஜிராயாவோ ஒவ்வொரு சனினுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான சக்திகள் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவான் பெயின். புக்கசாக்கு ஜிராயா கிட்ட சிக்ஸ் பேக்ஸோட கண்கள் இருக்கவன் எங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஷீமா வயசானனால கண்ணும் தெரியாம போச்சான்பாங்க. ஜிராயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சமன் பண்ற கிரியேச்சருக்குள்ளேயே அவனை மறந்துருக்கான், அது தன்னைத்தானே மறைச்சிருக்கு. ஏது பச்சோந்தி பாரியான்னு சொல்லி கேட்பாங்க. ப்ராப் பேரியரா அமைச்சிருக்கேன், அவனை என்னால டிடெக்ட் பண்ண முடியும் பாரு. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, கிரியேச்சர் டிடெக்ஷன் ஜுட்சு மூலமா வெளியே எழுப்போம் அப்படின்ட்டு ஷீமா சீல் ஃபார்ம் பண்ணும் போது ரொம்ப எக்ஸைட் ஆகாதுமா, எச்சா சுருக்கம் தான் வரும் அப்படின்னு புக்கசாக்கு சொல்லும் போது, பாய மூடுப்பா அப்படின்பாங்க ஷீமா. புக்கசாக்கு எங்களை சமன் பண்ணி இவனோட சண்டை போடுற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கவும், அவன் என்னோட ஸ்டூடெண்ட் பாரு ஜிராயா, இத பத்தில என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னா அவன் தானான்னு சொல்லி கேட்பாரு. அவனே தான் பாரு ஜிராயா. காமா மாரு ஜிராயாவை சமன் பண்ணிருப்பாரு. புக்கசாக்கு உன்னை பத்தி அவர் கண்டது காவு மட்டும் கிடையாது, தீர்க்க தரிசனமும் தான், அது உனக்கே தெரியுமே, அதனால நல்லா கவனமா கேட்டுக்க அப்படிங்கவும் ஜிராயா சரின்னு இருப்பாரு. காமா மாரு அவரோட கனவுல கண்ட விஷயங்களை சொல்லுவாரு. நீ வக்கரம் முடிச்சவனா இருப்ப, சீக்கிரமே பெரிய ஷினோபியாவ, உனக்குன்னு ஒரு மாணவன் வருவான், அந்த மாணவன் ஷினோபி வெள்ளியே பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற ஷினோபியா இருப்பான், அந்த விஷயங்களை தான் கனவுல நான் பார்த்தேன் அப்படின்னு காமா மாரு சொல்லவும், பெரிய மாற்றமான்னு சொல்லி கேட்டிருப்பாரு ஜிராயா. இந்த உலகமே கண்டிராத அளவுக்கான பெரிய அளவிலான ஸ்திரத்தன்மையாவோ இல்ல பெரிய அழிவாவோ இருக்கலாம், ஆனா அந்த 2ல 1 அப்படின்னு இருப்பாரு. அந்த விஷயங்களை பிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. தி சைல்ட் ஆஃப் ப்ராஃபசியா அப்புறம் ஏன் சண்டை போடுறேன்னு சொல்லி கேட்பாங்க ஷீமா. ஜிராயா பார்க்க போனா அவன் நல்ல பாதையில வளரல, அதுன்னு மட்டும் இல்லாம இவங்க செத்துட்டாங்கிற நியூஸ் தான் எனக்கு வந்து சேர்ந்துச்சு, அதனாலயே அவனா இருக்க வாய்ப்பில்லைங்கிற எண்ணத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், புக்கசாக்கு அதான் விஷயம்னா அவன் நல்ல பாதையில போகலினா அவனை கொண்டுதான் ஆகணும் பாரு. ஷீமா அப்படின்னா தீர்க்க தரிசனம்னு அந்த பெருசே கதையை கட்டி விட்டுருச்சோ, கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டு கிரியேச்சர் டிடெக்ஷன் ஜுட்சு பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அட்டாக் வைக்க போகும்போது இவ்வளவு வேகமான்னு சொல்லி ஷாக் ஆயிருப்பான் பெயினே. ஜெயண்ட் ஸ்னேக் டெயில்டு கெமலியான புடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அரிப்பு வர மாதிரியான கெமிக்கலா ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஷீமா இதை வாங்கிக்கன்பாங்க. வெறித்தனமான அட்டாக் விழுந்திருக்கும். புக்கசாக்குவை கூப்பிடவும் சரின்ட்டு ஃபைட்டிங் டங் ஸ்லாஷ் பண்ணுவாரு. 2 வெட்டிரும், பயங்கரமா பிளட் வரும், அந்த ரத்த கரைகள் மறைய ஆரம்பிக்கும். ஷீமா அதான் ரெனேகானா, இது புராணத்துல சொன்ன மாதிரியே தான் இருக்கு இல்லையான்னு சொல்லி ஷீமா கேட்பாங்க. பெயினை பார்த்துட்டு புக்கசாக்கு, என்ன கேவலமான கண்கள், இவன்லாம் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸிங்கிறத என்னால நம்ப முடியலன்னு, நீதான் அந்த புரட்சியாளனை வழி நடத்தணும், ரொம்பவுமே கிரிட்டிக்கலான முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நீ தள்ளப்படுற நாள் வரும் அப்படின்னு காமா மாரு சொல்லிருப்பார் இல்லையா. அதுக்கும் கூட ஜிராயா செலக்ஷனான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்டிருப்பாரு. உன்னோட முடிவை பொறுத்துதான் மாற்றம் எப்படி இருக்க போகுதுங்கிறதும் இருக்கு அப்படின்னு காமா மாரு சொன்ன விஷயத்த திங்க் பண்ணி பார்த்துட்டு, கிரேட் லார்ட் எல்டர், இதுதான் நீங்க சொன்ன அந்த செலக்ஷனுக்கான தருணமோ அப்படின்னு ஜிராயா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சமனிங் ஜுட்சு பண்ணுவான் பெயின். பார்த்தா இன்னும் 2 பெயின் வருவாங்க. ஜிராயா இந்த தடவை மனுஷங்களை சமன் பண்ணிக்கானான்னு பார்த்துட்டு, அழிவின் முன்னோடியா மாறிட்டேன், ஒரு டீச்சரா உன் கதையை முடிக்க வேண்டியது என்னோட கடமைன்னு பாரு.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன் அட்டெண்டன்ஸ் த 6 பேட்ஸ் ஆஃப் பெயின் அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு ஜிராயா.